ஹalleluya. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி தகப்பனே, நன்றி ஆவியானவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. ஒரு மனப்பாட்டின் ஆவியை கர்த்தர் தரும்படியாக நம்ம எல்லா கண்களை மூடி தேவ சமூகத்துல ஒரு மனதோடு தேவனை துதித்து ஒரு மனதோடு எங்கே 2-3 பேர் ஒரு மனப்பட்டார்கள் அந்த இடத்துல தேவன் அசைவாடுகிறவராய் இருக்கிறார். ஒரு மனதோடு தேவனை மகிமைப்படுத்துகிற வேளையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. தானியேல் 6ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம், சிங்க கவியில போடப்படுகிற தானியேல் கர்த்தர் 9ஆம் அதிகாரத்துல கட்டளை வெளிப்படுகிறதா இருக்கிறது. ஜெபம் செய்ய தொடங்கும் பொழுது உபத்திரம் இல்லாமல் ஜெயத்தை அனுபவிக்க முடியாது. சிங்க கவியில போடப்படாம வெற்றி நம்முடைய வாழ்க்கையில வராது. கர்த்தர் அங்கேயும் நமக்கு அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya. துதிக்க துதிக்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya. நன்றி ஆவியானவரே, நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா
ஹalleluya ஹalleluya ஹalleluya. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் போது அவர்கள் எல்லாம் ஒரு மனதோடு காத்திருக்கிறோம். தேவ சமூகத்தில் ஒரு மனதோடு காத்திருக்கிறோம். ஹalleluya. நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்தால் ஹalleluya ஹalleluya. நம்மை ஆராய்ந்து பார்த்தோமானா உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படுகிற வேளையில, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படுகிற வேளையில இந்த சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை கர்த்தர் உயிர்ப்பெற செய்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. glory to God. ஹalleluya ஹalleluya. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இந்த ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகிறதா இருக்கிறது. கர்த்தரை ஆராதிக்கிற வேலை கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு சரணத்தை பாடி இந்த உபவாச நாளில காத்திருக்கும் போது கர்த்தர் கொடுத்த ஒரு பாடல் ஆராதனைக்காக. ஹalleluya ஹalleluya. ஒரே ஒரு சரணம். அவர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். அப்பான்னு கூப்பிடக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹalleluya 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 ஹalleluya. தகப்பனே தகப்பனே பிரியமுள்ள தந்தையே பிள்ளை நான் கூப்பிடுறேன் என் முகத்தை பாருங்க கேட்போமா. பிள்ளை நான் கூப்பிடுறேன் மனம் இறங்கி வாருங்கப்பா. தகப்பனே தகப்பனே பிரியமுள்ள தந்தையே பிள்ளை நான் கூப்பிடுறேன் என் முகத்தை பாருங்கப்பா. பிள்ளை நான் கூப்பிடுறேன் மனம் இறங்கி வாருங்கப்பா. தகப்பனே என் தந்தையே உமக்கு துரோகியாய் இருந்த நம்மை அவருடைய ரத்தத்தினாலே மீட்டார். மறுபடியும் அவர் அன்பில சேர்த்தார். திரும்பவுமாய் கர்த்தருக்குள் நிலைபெற செய்தார். கர்த்தருடைய மகிமையை துதித்துக் கொண்டே இருப்போம். நித்தியத்தில் சேர்க்க அவர் வல்லவராக இருக்கிறார். Praise be to God.